Hi everyone, welcome to Easy English with Ambika YouTube channel. Guys, நம்ம Telegramல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. And also நம்ம ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணல அப்படினா நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல நமக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா 2025 ல இருந்து இப்பையில இருந்தே தான் ஓகேவா. சோ SSC க்கு நம்ம வீடியோஸ் ப்ரொவைட் பண்ண போறோம். பேங்க் எக்ஸாம்க்குமே வீடியோஸ் ப்ரொவைட் பண்ண போறோம். ஓகேவா. சோ பேங்க் எக்ஸாம்ல நம்ம எந்த சப்ஜெக்ட் எக்ஸ்க்ளூசிவா நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போறோம் அப்படினா இங்கிலீஷ்க்கு. ஓகேவா. SSCல உங்களுக்கு எல்லாமே வந்துரும். SSCல இப்போ நான் ஜான்ல வந்துட்டு உங்களுக்கு GS வீடியோ கோர்ஸ் நான் லான்ச் பண்ணிடுவேன். இங்கிலீஷ் கோர்ஸ் ஆல்ரெடி இருக்கு. நிறைய ஆஸ்பிரன்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணிட்டு நல்ல ஃபீட்பேக் இன்ன வரைக்குமே இந்த இங்கிலீஷ் கோர்ஸ்க்கு வந்து நமக்கு வந்துட்டு தான் இருக்கு. ஸோ பேங்கிங் இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து அதுவுமே நம்ம சேனல்ல இருக்கு. நீங்க பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா நம்மளோட இங்கிலீஷ் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். GS கோர்ஸ் வந்து நான் ஜான்னு லான்ச் பண்ணுவேன். ஓகேவா. உங்களுக்கு கோர்ஸை பத்தின ஏதாவது டீடைல்ஸ் வேணும், ஏதாவது டவுட் இருக்கு, பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க டீடைல்ஸ் கெட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ கம்மிங் இப்போ இந்த டிசம்பர்ல இருந்தே நம்ம என்ன பண்ண போறோம்னா equal importance for both SSC and bank exam. Bank examல இங்கிலீஷ்க்கு மட்டும் நம்ம இப்போதைக்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம். மற்ற ரிமைனிங் சப்ஜெக்ட்ஸ்ல ஃபியூச்சர்ல பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கிலீஷ்க்கு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றோம். ஓகேவா. ஓகே. ஸோ நீங்க SSC ஆஸ்பிரன்ஸா இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட கோர்ஸ் நம்ம ஆப்ல இருக்கு. பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் கோர்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டா இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். டெஸ்ட் சீரீஸ் உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ். ஓகேவா. PDF ஃபைல்ஸ் வந்து அதிலே இருக்கும். PDF ஃபைல்ஸ்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா வெக்கேப்ஸ், ஆல் வெக்கேப்ஸ் உங்களுக்கு அதில் வந்துடும். idioms and phrases, ஸ்பெல்லிங், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், இப்படி எல்லாமே உங்களுக்கு அதில் வந்துடும். சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ் எல்லாமே. ஓகேவா. குவிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 குவிசஸ் இருக்கும். ஈச் டாபிக்ல 100 குவிஸ் அப்படின்னு 10 டாபிக்ல உங்களுக்கு 100,000 குவிசஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேவா. இந்த குவிஸ் இல்லாம டெஸ்ட் சீரீஸ் இருக்கு. ரியல் எக்ஸாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இம்பார்ட்டன்ட் PDF ஃபைல்ஸ் எல்லாமே நீங்க இதை கெட் பண்ணிக்கலாம். இது வந்து SSC ஆஸ்பிரன்ஸ்க்கு. நீங்க SSC எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் CGL, CHSL, ஸ்டெனோ, GD, CPO நீங்க எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் இங்கிலீஷ் உங்களுக்கு இருக்கும் இல்லையா, அந்த இங்கிலீஷ்ல நீங்க நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி நல்ல ஃபீட்பேக் இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஓகேவா. ஓகே. இதுவே நீங்க பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ கோர்ஸ் நம்மளோட ஆப்ல இருக்கு. ஓகேவா. நீங்க IBPS எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் IBPS, RRB, SBI, LIC, NABARD, கிளரிக்கல், PO லெவல் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் உங்களுக்கான வீடியோ கோர்ஸ் வந்து இதுல இருக்கு. பேசிக்ஸ், டாபிக் வைஸ், எக்ஸாம் டாபிக்ஸ், ப்ரிலிமினரி லெவல், மெயின்ஸ் லெவல் எல்லா லெவலுக்குமே இதுல நமக்கு வீடியோஸ் இருக்கு. ஓகேவா. தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். டெஸ்ட் சீரீஸ் ஃப்ரீ. இங்கேயுமே டெஸ்ட் சீரீஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ. ரியல் எக்ஸாம் எப்படி இருக்குமோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க அதை கெட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ அங்கேயே உங்களுக்கு கூப்பன் கோட் இருக்கும். 2 கோர்ஸுமே ஆஃபர்ல தான் இருக்கு. நீங்க கூப்பன் கோட் இருக்கும். நீங்க கூப்பன் கோட் அப்ளை பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஓகே. ஸோ இன்னைக்கே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஷார்ட் நோட்டீஸ் வந்திருக்கு. ஓகேவா. ஷார்ட் நோட்டீஸ் எங்க இருந்து அப்படின்னா NIACL அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் 2024க்கான. இது வந்து 2024 to 2025 அப்படின்னு தான் சொல்லலாம். எக்ஸாம் வந்து உங்களுக்கு 2025ல தான் இருக்கும். ஓகேவா. ஸோ NIACL அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்ல இருந்து இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து நமக்கு வந்து அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்காக ஷார்ட் நோட்டீஸ் வந்திருக்கு. ஓகேவா. ஸோ இதுல வேகன்சி பாத்தீங்கன்னா 500 வேகன்சி. இது வந்து ஓவரால் இந்தியாவுக்கு 500 வேகன்சி விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேகன்சி கைஸ். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாப்க்கான ஒரு வேகன்சி தான் இது. ஓகேவா. நீங்க ஒரு பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க, நீங்க பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் 2025ல எக்கச்சக்கமான பேங்க் எக்ஸாம் நமக்கு வரப்போகுது. ஓகேவா. ஜான்வரியிலே நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா IBPSல இருந்து கேலண்டர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கேலண்டர் விச் மீன்ஸ் ஸோ இந்த 2025ல என்னென்ன எக்ஸாம் எப்பப்போ வரப்போகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் நமக்கு அதில் கெட் பண்ணிக்கலாம். ஓகேவா. நீங்க இன்னும் பேங்க் எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நிறைய எக்ஸாம்ஸ் வரப்போகுது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா.
அட் த சேம் டைம் நீங்க ஆல்ரெடி பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆஸ்பிரண்டா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து என்னன்னா ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து நமக்கு வந்து வந்திருக்கிற ஒரு ஷார்ட் நோட்டீஸ் 500 வேகன்சிக்கு இருக்கு. நீங்க பேங்க் எக்ஸாம்ல என்னென்ன சிலபஸ் அதுல இருக்குதோ சேம் அதே சிலபஸ் தான் இதுல இருக்க போகுது. ஸோ நீங்க உங்களுக்கு சேலரி பாத்தீங்கன்னா பேங்க்குக்கு ஈக்குவலான சேலரி வந்து உங்களுக்கு இதுல இருக்கும். ஓகேவா, இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க கைஸ். கண்டிப்பா நீங்க கொஞ்சம் எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா ஷியூரா கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இது வந்து நமக்கு ஷார்ட் நோட்டீஸ் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அஃபிஷியலா என்னைக்கு நமக்கு வந்து இதுக்கானது கிடைக்கும் அப்படின்னா 17 அன்னைக்கு தான் நமக்கு கிடைக்கும். அன்னைக்கு தான் நமக்கு வந்து இதுக்கான அப்ளை பண்ற டேட் வந்து இதுக்கு கிடைக்கும். அண்ட் ஆல்சோ அஃபிஷியலி இது வந்து ஷார்ட் நோட்டீஸ் தான். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு 17 அன்னைக்கு தான் கிடைக்கும். ஓகேவா, ஸோ அண்ட் ஆல்சோ நீங்க அப்ளை பண்ற டேட் பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் 17-12 இருந்து ஜான் 1 2025 ஃபர்ஸ்ட் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ 17 ஒரு 27 ஒரு 15 to 16 டேஸ் இருக்கு. ஓகேவா, ஸோ நீங்க இந்த டேட்ஸ்க்குள்ள நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இது ஷார்ட் நோட்டீஸ். நான் இப்பவே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துட்றேன், இதை மறந்துடாதீங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு இன்டிமேஷன் நான் கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ இதுக்கு டயர் 1 எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜான்வரி லாஸ்ட் வீக்ல இல்லைன்னா February 1st வீக்ல இருக்கும். ஓகேவா, இந்த ப்ராசஸ் இன்சூரன்ஸ் பேங்க் எக்ஸாம் அண்ட் இன்சூரன்ஸ் எல்ஐசி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதனோட ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் கைஸ். மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது இதனோட இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். நீங்க அதுக்கு தான் சொல்றேன், நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா டக்குன்னு எக்ஸாம்ஸ் வர அப்படியே அட்டன் பண்ணி கிளியர் பண்ணி உள்ள போயிடணும். அந்த மாதிரி லெவலுக்கு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இப்பல இருந்து ஃபுல் ஃபிளெஜ்டா ஃபோக்கஸ்டா படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா தான் அந்த இதுக்கு போக முடியும். ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னா ஜான்வரி லாஸ்ட் வீக்ல இல்லைன்னா Feb 1st வீக்ல வந்துட்டு டயர் 1 எக்ஸாம் இருக்கும். மெயின்ஸ் வந்து மார்ச் 1st வீக்ல இருக்கும். ஓகேவா, இந்த டேட்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதுல ஏஜ் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா டிசம்பர் 1st 2024 இந்த இயர்ல டிசம்பர் 1st படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஏஜ் என்ன இருக்கணும் அப்படின்னா மினிமம் 21 ஏஜ், மினிமம் 21 மேக்ஸிமம் 30, மினிமம் 21 மேக்ஸிமம் 30. அதாவது என்ன அப்படின்னா 1994 டிசம்பர் 2க்கு முன்னாடி நீங்க பிறந்திருக்க கூடாது. அண்ட் ஆல்சோ 2003 டிசம்பர் 1st அப்புறமும் நீங்க பிறந்திருக்க கூடாது. இந்த டேட்ஸ்க்குள்ளதான் நீங்க பிறந்திருக்கணும். ஓகேவா, உங்க டேட் ஆஃப் பர்த் வந்து இந்த இயர்ஸ்க்குள்ளதான் இருக்கணும். ஓகேவா, ஸோ மினிமம் 21 இயர்ஸ் மேக்ஸிமம் 30 இயர்ஸ் இதுதான் வந்து இதுக்கான ஏஜ் லிமிட். இன்கேஸ் நீங்க 93 or 92 or 91 இல்ல 2004-5 நீங்க பார்ன் ஆயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இதுல இருக்கு. ஓகேவா, எஸ்சி அண்ட் எஸ்டி கேட்டகரியில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 இயர்ஸ்க்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஓபிசி நான் கிரீமி லேயர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஓபிசி கிளாஸ்க்கு வந்து 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ்க்கு 10 இயர்ஸ் இருக்கு. எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கீங்கன்னா 3 இயர்ஸ், இதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா, விடோஸ் டிவோர்ஸ்ட் விமெனுக்கு 5 இயர்ஸ் இருக்கு. எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயா இருக்கீங்க, நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி லிமிடெட்ல வந்துட்டு எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயா இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஓகேவா, ஸோ இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ நீங்க எப்போ வரைக்கும் அப்போ வரும் அப்படின்னா இந்த எஸ்சி எஸ்டிக்கு 2/12/1990 இந்த டேட்ஸ்ல நீங்க இருக்கிறீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணலாம். இதுல இருந்தே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ரிலாக்ஸேஷன் வச்சு பார்க்கும்போது 90, 91, 92, 93 இந்த இயர்ஸ்ல நீங்க பிறந்திருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகேவா, அதே மாதிரி ஓபிசிக்கு பாத்தீங்க அப்படின்னா 2/12/1991 நீங்க இந்த டேட்ஸ் இந்த இயர்ஸ்ல நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேவா, ஸோ இந்த டேட்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. நீங்க பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற ஆஸ்பிரண்டா இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அப்ளை பண்ணிடுங்க. எல்லாமே வந்து சிமிலர் சிலபஸ் தான்.
ஓகேவா? ஸோ இங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன கேட்குறாங்க அப்படின்னா மினிமம் கிராஜுவேஷன் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ கேண்டிடேட் வந்து என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா இங்கிலீஷை வந்து ஒரு சப்ஜெக்டா நீங்க படிச்சிருக்கணும். எஸ்எஸ்சி 10th 11th இல்ல கிராஜுவேஷன் லெவல் எதுவா இருந்தாலும் இங்கிலீஷை வந்து நீங்க ஒரு சப்ஜெக்டா படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அண்ட் ஆல்சோ நீங்க ரீஜனல், நீங்க எந்த லாங்குவேஜ்ல எந்த ஸ்டேட்டுக்கு நீங்க அப்ளை பண்றீங்களோ அந்த லாங்குவேஜும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றாங்க. பாருங்க, நாலேஜ் ஆஃப் ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் ஆஃப் ரீஜனல் லாங்குவேஜ். இப்போ நீங்க தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்றீங்கன்னா தமிழ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஓகேவா? ஸோ இதை செக் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் நீங்க வந்து ஒரு சப்ஜெக்டா நீங்க படிச்சிருக்கணும். 10th இல்ல 11th கிராஜுவேஷன் லெவல்ல நீங்க முடிச்சிருக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து குவாலிஃபிகேஷன். ஓகே, இதுல டயர் ஒன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி. இது வந்து லாஸ்ட் இயர்ல இந்த மாதிரி தான் வச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த பேட்டர்ன்ல தான் இருந்திருக்கு. ஸோ அதே தான் நம்ம இந்த இயருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ரீஜனல் லாங்குவேஜ் அப்படின்றதுனால தமிழ்ல எல்லாம் இது வரைக்கும் வைக்கல, இங்கிலீஷ்ல தான் வச்சிருக்காங்க. ஸோ ப்ரிலிமினரில பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ், ரீசனிங் அண்ட் நியூமரிக்கல் எபிலிட்டி இருக்கு. ஓகேவா? இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸ் 30 மார்க், ரீசனிங்ல 35 மார்க்ஸ், நியூமரிக்கல் எபிலிட்டில 35 கொஸ்டின்ஸ் 35 மார்க்ஸ், 20 minutes 1 hourல நீங்க வந்துட்டு ப்ரிலிமினரி எழுதணும். as well as பேங்க் எக்ஸாம் எப்படியோ சேம் அதே மாதிரி தான். ஓகேவா? மெயின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்க்கு வந்து உங்களுக்கு 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். இங்கிலீஷ்க்கு 40 கொஸ்டின்ஸ் 50 மார்க்ஸ், ரீசனிங் 40 50, நியூமரிக்கல் எபிலிட்டி. ஸோ டயர் 1ல என்ன இருந்துச்சோ அதே தான் இது மூணும். ஓகேவா? எக்ஸ்ட்ராவா நீங்க படிக்க போறது கம்ப்யூட்டர் நாலேஜ். இது உங்களுக்கு கண்டிப்பா நீங்க எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்தீங்கனாலும் கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இது நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஜென்ரல் அவேர்னஸ் இந்த பார்ட்ல தான் நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். நீங்க ஒரு பேங்கிங் ஆஸ்பிரண்டா இருக்கீங்கன்னா நீங்க பேங்கிங் அவேர்னஸ் படிச்சிருப்பீங்க. இந்த ஜென்ரல் அவேர்னஸ்ல என்ன படிக்கணும் அப்படின்னா எல்ஐசி ரிலேட்டடா என்னென்ன ஸ்கீம்ஸ் கேட்டிருக்காங்க, ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், எப்போ அது ஃபார்ம் ஆச்சு அப்படின்ற டேட்ஸ் கேட்பாங்க. அண்ட் தென் அப்ரிவேஷன், அதுல இருக்கிற இம்பார்ட்டன்ட் அப்ரிவேஷன்ஸ் என்னென்ன, ஸ்கீம்ஸ் என்னென்ன, டேர்ம்ஸ் என்னென்ன, இந்த டேர்ம்ஸ்க்கு மீனிங் என்ன, இதுக்கு நேம் என்ன, இது வந்து எதுக்காக இந்த டேர்ம் இருக்கு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின்ஸா வரும். ஓகேவா? ஸோ நீங்க ஒரு பேங்கிங் ஆஸ்பிரண்டா இருக்கீங்க அப்படின்னா இது 4மே நீங்க கம்மா கிளாஸ் பண்ணி வந்திருப்பீங்க. இந்த ஜென்ரல் அவேர்னஸ் பார்ட்ல வந்துட்டு இதுல நீங்க எல்ஐசி இதுக்கு மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா ஷியோரா நீங்க கிளியர் பண்ணிடலாம். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இதை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு நீங்க பேங்கிங்ல நீங்க ஒர்க் பண்ணும்போது என்ன ஒரு சேலரி வாங்குவீங்களோ அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு சேலரி தான் உங்களுக்கு இதுலயும் கிடைக்கும். அதாவது பேங்க்குக்கு அப்புறம் பேங்க்குக்கு ஈக்குவலான பணப்புழக்கம் எங்க நடக்கும் அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ்ல தான் நடக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஆனா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருக்குமானா இருக்கவே இருக்காது. ஏன்னா எல்லாமே என்ன வந்துடும், பேங்க் அப்படின்னா டைரக்டா வந்து மணி டெபாசிட் பண்ணுவாங்க. இதுல வந்து உங்களுக்கு ஏஜென்சி அப்படின்னும் போது உங்களுக்கு எல்லாமே சிஸ்டமைஸ்டா தான் இருக்கும். டைரக்ட் ஒர்க் அங்க அந்த மாதிரி இருக்காது, ஒர்க் ப்ரெஷர் அந்த அளவுக்கு இருக்காது. ஓகேவா? ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். நீங்க வேகன்சி வந்து கம்மியா இருக்குன்னு பார்க்காதீங்க. நமக்கு தேவை ஒரு ஜாப், நம்ம வந்து கிளியர் ஆயிட்டு போகணும். ஓகேவா? அதை நீங்க மைண்ட்ல வச்சு நீங்க மூவ் பண்ணுங்க, படிங்க, டெஃபினட்டா கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டயர் 1ல உங்களுக்கு எங்கெங்க வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் நடக்கும் அப்படின்னா தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோயில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் இந்த ஏரியாஸ் பார்த்துக்கோங்க. ஓகேவா? மெயின்ஸுக்கு கண்டிப்பாக நம்ம சென்னை தான் போயாகணும். ஓகேவா? ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு அப்படின்னா இதுல வந்து கிராஸ் சேலரி பாத்தீங்கன்னா 40,000. இங்க பாருங்க 40,000 உங்களுக்கு வந்து கிடைக்கும். மெட்ரோ சிட்டில 40,000 ஓகே. இது நான் மெட்ரோ சிட்டியா இருந்தாலும் உங்களுக்கு 38 வரைக்குமே உங்களுக்கு கையில வந்துடும். ஓகே, ஒரு டீசென்டான ஒரு சேலரி, நல்ல சேலரி. அண்ட் ஆல்சோ நீங்க வந்து இப்போ ஒரு அவுட்டர் ஏரியாவே நீங்க போறீங்க, உங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சு போறீங்க அப்படின்னாலும் அதிகபட்சம் நீங்க ஒரு 3 years தான் அங்கே ஒர்க் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், நீங்க கேட்குற இடத்துக்கே வந்துட்டு போஸ்டிங் வாங்கிட்டு நீங்க வந்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல வேக்கன்சி வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்கு அப்படின்னா 500 வேக்கன்சி தான் இருக்கு. ஆனா தமிழ்நாடுக்கு நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 60 to 70 இருக்குன்னு சொல்றாங்க. பட் நம்ம 45 to 50 வேக்கன்சி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
45ல இருந்து 50 வேகன்சி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது ஒரு நல்ல வேகன்சி தான். நீங்க ரொம்ப கம்மியா இருக்கு, வேகன்சி நமக்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு நீங்க அப்ளை பண்ணாம மட்டும் இருந்துடாதீங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. சேலரி பாருங்க எவ்வளோ 40Kல இருக்கு. நீங்க பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா கண்ணை மூடிட்டு நீங்க அப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? நீங்க அதிகமா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எதுவா இருக்கும் அப்படின்னா, இந்த நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இந்த எல்ஐசி டாபிக்ஸ்க்கு தான் நீங்க வந்துட்டு எல்ஐசி ரிலேட்டடா இருக்கிற இந்த டாபிக்ஸ்க்கு தான் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, இதனால யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஓகே, ஸோ அகைன் நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த பேங்கிங் இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு எல்ஐசி, எஸ்பிஏ, ஆர்ஆர்பி நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த எக்ஸாம்லேயே மெயின்ஸில் வந்து உங்களுக்கு 40 கொஷின்ஸ் இருக்குது, ப்ரிலிம்ஸில் வந்து 30 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இந்த மார்க்கில் நீங்கள் நல்லா இந்த செஷனில் நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் கோர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயே உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே வந்துடும். ஓகேவா? ஓகே, ஸோ இதனோட நோட்டிஃபிகேஷன் நான் வரும்போது நான் உங்களுக்கு அகைன் அப்டேட் பண்றேன். ஓகேவா? ஓகே, ஸோ தட்ஸ் டு தி செஷன் கைஸ். இனிமே நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம சேனல்ல எஸ்எஸ்சிக்குமே வீடியோஸ் இருக்கும், பேங்க் எக்ஸாமுக்குமே வீடியோஸ் இருக்கும். பேங்க் எக்ஸாமுக்கு இங்கிலீஷ்க்கு மட்டும் நம்ம வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம். அண்ட் ஆல்சோ நம்ம கோர்ஸும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அபவுட் கோர்சஸ் நீங்க வந்து கெட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ தட்ஸ் டு தி செஷன். நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ.